சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணியோட அம்மா வந்து ரோகிணி வீட்டுக்கே வராங்க. வந்தோனே வீட்ல நம்ம முத்து, மீனா, ரவி, சுஜி, அண்ணாமலை, விஜயா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. "உள்ள வாங்கம்மா" அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட்றாரு. கூப்பிட்டோனே, "வாங்கம்மா" அப்படின்னு முத்துவும் சொல்றாரு. இந்த சைடுல விஜயா மனசுல நினைக்கிறாங்க, "இவ எதுக்கு உள்ள வரா? இப்போ வந்து பேரனை காணோம், அதை காணோம்னு எதையாவது வந்து துட்டு பறிக்க வந்திருக்காளா?" அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா மனசுல. உடனே "என்னாச்சும்மா? ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க கவலையோட?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. "இல்லை, என் மகா வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டா" அப்படின்னு பொய்யை சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அண்ணாமலைக்கு ஷாக்காக இருக்குது. முத்து, மீனாவும் பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு அன்போட கேட்குறாங்க. இந்த சைடில் விஜயா அன்போட, "சரி, உங்களுக்கு ஒரே மகா இருந்தா வெளிநாட்டில், அவவும் இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டா, அதை நினச்சி வருத்தப்படாதீங்க" அப்படின்னு அன்போட விஜயா வந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே, "சரி, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "இல்லை, எனக்கு சொத்து இதெல்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் விற்றுட்டு வர வரைக்கும் ட்ரெஸ் வந்து இங்கே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஆச்சி. இதை கேட்ட விஜயாவுக்கு, "அதெல்லாம் முடியாது, நீங்களும் கையோட கூட்டு போங்க ட்ரெஸ்ஸை, இங்கே எதுக்கு இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை கேட்குறாரு விஜயா பார்த்து, விஜயா, நீ என்ன பேசுகிற? கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? அந்த சின்ன பையனை பார்த்தா கூட உனக்கு இரக்கம் வரலையா? உனக்கெல்லாம் என்னதான் இருக்கோ தெரியல. கொஞ்சம் கூட யோசிச்சு பேச மாட்டியா? எதுக்கெடுத்தாலும் அவசரப்பட்டு தான் பேசுவியா?" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இந்த சைடுல, "சரியா சொன்னீங்கப்பா. நீங்க சொல்றது தான் கரெக்ட்டு. எதுனாலும் சரிப்பா. அம்மா வந்து கோவப்பட்டு தான் பேசுறாங்க. நீ தான்ப்பா எதிர்த்து பொறுமையா, நிதானமா பேசுறீங்க" அப்படின்னு முத்து சொல்றாரு. இந்த சைடுல உடனே, "அம்மா, நீங்க போறது எப்படி எப்போ வரப்போறீங்கன்னு யாரு கண்டா? அந்த பையன்லாம் இந்த வீட்ல இருக்கக்கூடாது" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. விஜயா, ட்ரெஸ் இந்த வீட்டில் இருக்கனால உனக்கு என்ன பிரச்சனை? அவன் இங்கே தான் இருக்கட்டும். அந்த பையன் ஏற்கனவே இங்கே இருந்தவன் தானே. இதனால வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் பிரச்சனை இருக்கா?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே சுஜி சொல்கிறாங்க, "ஐயோ, ஏற்கனவே அந்த குட்டி பையன் இங்கே இருந்த பையன் தானே, அவனால் என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லையே" அப்படின்னு சொல்லவும் விஜயா வந்து, "அதெல்லாம் உங்கள் பேரன் இங்கே இருக்கக்கூடாது, உங்கள் வீட்டுக்கே கூட்டு போங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய நம்ம மனோஜி பேசுகிறாரு. "எப்பா, இங்கே பாருங்க, அந்த பையன்லாம் இங்கே இருக்க வேண்டாம். அது எனக்கு வந்து இடைஞ்சலா இருக்கும். அதெல்லாம் அவன் என்ன உன் தலை மேலயா வந்து உட்கார போகிறான்? குட்டி பையன், அவன் விளாட்டு பையன், அவன் வீட்டில் இருக்கட்டும்" அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ரோகிணிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரே ஆள் மீனா தான். மீனா சொல்லி தான் இப்போ ட்ரெஸ்ஸு வீட்டுக்குள்ளே வந்து அம்மாவையும் மகளையும் பிரிக்கக்கூடாது, மகனையும் பிரிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நல்ல உள்ளத்தில் செய்கிறாங்க மீனா. இப்போ மீனாவும் பிரச்சனையில் மாட்டுறாங்க, நம்ம ரோகிணியும் மாட்டுறாங்க. விஜயாவுக்கு வந்து ஏற்கனவே வந்து ரோகிணி மேலே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலில் முன்னேறி வந்ததுனால தான் பிடிச்சிருக்கு. இவங்க இவ்வளோ பெரிய தப்பை செய்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீனாவும் நம்ம ரோகிணியும் சிக்க போகிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே